ஆக்சுவலா வரணுமா வேண்டாமான்னு யோசிச்சேன். ஆனா வந்து இது மோடியின் மகள். ஏன்னா இனிமே நானும் மோடியின் மகள் தானே இல்லையா? ஏன்னா வந்து அப்பா இல்லாத தீபாவளி எப்படி இருக்கும் இந்த வருஷம் எனக்கு தெரியும். நீங்க எல்லாரும் அப்பா இல்லாத தீபாவளிய 10 வருஷமா வந்து எப்படி கொண்டாடுறீங்க அப்படின்றது இனிமே நான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா லைஃப் லாங் நானும் அப்படிதான் இருக்க போறேன். ஆனா நீங்க ரொம்ப சந்தோஷப்படலாம். ஏன்னா உங்க எல்லாருக்கும் அம்மா இருக்காங்க. பட் எனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை. சோ நான் வந்து மோடியின் மகள். எனக்கு தாயுமா தந்தையுமா வந்து மோடிஜி இருப்பாரு அப்படின்னு நான் வந்து நம்புறேன். ஏன்னா வந்து நம்ம எல்லாருக்கும் தாத்தா தீபாவளி. ஏன்னா அப்பா இல்லாம அம்மா இல்லாம இருக்கலாம். சோ நம்ம தாத்தா நமக்கு வந்து புது ட்ரெஸ், புது ஸ்வீட்டு, அப்புறமா பட்டாசு எல்லாமே தர போறாரு. உங்க எல்லாருக்கும் இன்னையில இருந்து தீபாவளி ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? ஏன்னா புது பட்டாசு, புது ட்ரெஸ், ஸ்வீட்ஸ் எல்லாம் கிடைச்சிச்சா? அப்படியா? இப்பதான் வாங்க போறீங்களா? அதனாலதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? சோ முதல்ல என்னோட சாரி. பயங்கர மழை வெளியில, அதே மாதிரி வந்து சென்னையில இருந்து வர வழியில எல்லாரும் தீபாவளிக்கு எல்லாரும் அவங்க ஊருக்கு போறதுனால பயங்கர டிராபிக் ஜாம் இருந்தது. இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில கண்டிப்பா பங்கு பெறணும்ன்றதுக்காக நானும் கணேஷும் வந்து எப்படியும் எங்க டிரைவரை போட்டு உயிரை வாங்கி ஓட்டுங்க சீக்கிரம் ஓட்டுங்கன்னு சொல்லி வந்துட்டோம். சோ முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கொஞ்சம் தாமதமானதுக்கு. அந்த அக்கா மாதிரி நான் எல்லாருமே பிஸியா இருந்திருப்பாங்க. அவங்க டைம்ல வந்து நீங்க வந்தது எங்களுக்காக வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் மன்னிப்போம். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் மோடிஜி ஐயாவுடைய மோடியின் மகள் அப்படின்ற இந்த திட்டம் வந்து அக்காவோட என்ஜிஓ வந்து பண்றாங்க. அது ரொம்ப பெருமையான விஷயம், ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா வந்து அப்பா இல்லாதவங்களோட தீபாவளி எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஏன்னா தீபாவளினாலே எங்க அப்பா வந்து பட்டாசு வாங்கி தந்துருவாரு, ஸ்வீட் வாங்கி தந்துருவாரு, புது ட்ரெஸ் 2-3 ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவாரு, எல்லாமே தான். ஆனா 3 நாள் முன்னாடிதான் எங்க அப்பா என்னை விட்டு போயிட்டாரு. சோ நான் இந்த நிகழ்ச்சிக்கு ஆக்சுவலா வரணுமா வேண்டாமான்னு யோசிச்சேன். ஆனா வந்து இது மோடியின் மகள். ஏன்னா இனிமே நானும் மோடியின் மகள் தானே இல்லையா? ஏன்னா வந்து அப்பா இல்லாத தீபாவளி எப்படி இருக்கும்னு இந்த வருஷம் எனக்கும் தெரியும். சோ அதனால வந்து இந்த நிகழ்ச்சிக்கு கண்டிப்பா வரணும்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்ன்றது வந்து எனக்கு ஒரு 10-15 டேஸ் முன்னாடியே தெரியும். ஆனா வந்து நான் வந்து வானதி அக்காக்காகவும் எல்லாருக்காகவும் வரணும்னு நினைச்சேன். ஆனா வந்து இந்த நிகழ்ச்சிக்கு நிச்சயமா வந்தே ஆகணும் அப்படின்னு எப்ப முடிவெடுத்தேன்னா முந்தானத்து தான் முடிவெடுத்தேன். ஏன்னா நமக்கு ஒரு 14 நாள் வீட்டுல இருக்கணும் அப்படிதான் சொன்னாங்க. ஆனா வந்து என்னோட சகோதர சகோதரிகள் நீங்க எல்லாரும் அப்பா இல்லாத தீபாவளிய 10 வருஷமா வந்து எப்படி கொண்டாடுறீங்க அப்படின்றது இனிமே நான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா லைஃப் லாங் நானும் அப்படிதான் இருக்க போறேன். ஆனா நீங்க ரொம்ப சந்தோஷப்படலாம். ஏன்னா உங்க எல்லாருக்கும் அம்மா இருக்காங்க. பட் எனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை. சோ நான் வந்து மோடியின் மகள். எனக்கு தாயுமா தந்தையுமா வந்து மோடிஜி இருப்பாரு அப்படின்னு நான் வந்து நம்புறேன். ஏன்னா வந்து நம்ம எல்லாருக்கும் தாத்தா தீபாவளி. ஏன்னா அப்பா இல்லாம அம்மா இல்லாம இருக்கலாம். சோ நம்ம தாத்தா நமக்கு வந்து புது ட்ரெஸ், புது ஸ்வீட்டு, அப்புறமா பட்டாசு எல்லாமே தர போறாரு. சோ என்னோட கணவர்கிட்ட அதான் நான் சொன்னேன் இந்த நிகழ்ச்சி கண்டிப்பா போனோன்னு. சொன்னாரு போய் பாசிட்டிவா பேசு, ஏன்னா வந்து நெகட்டிவா பேசாத அப்படின்னாரு. பட் இருந்தாலும் நான் இந்த நிகழ்ச்சிக்கு ஏன் அவ்வளவு முன்னுரிமை கொடுத்து வந்தேன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதுக்காக தான் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்க எல்லாரோட பிரேயர்ஸும் எனக்கு வேணும். ஏன்னா எங்க அப்பா நல்லபடியா சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஒரு வழியா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். அண்ட் இது என்னோட ஊர், என்னோட கோயம்புத்தூர். நான் பிறந்தது இங்கதான். சோ என் ஊர்ல 39 வருஷத்துக்கு அப்புறம் என் அம்மா அப்பா இல்லாம நான் வந்து நிக்கிற முதல் மேடை இது. சோ இந்த மேடை எனக்கு தந்த வானதி அக்காவுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இன்னையில இருந்து எங்க அப்பா பாப்பாரு இல்லையா, என்னோட அடுத்த ரவுண்ட் என்னன்னு அவரோட ஆசீர்வாதம் என்னைக்கு எனக்கு இருக்கும் நம்புறேன். அண்ட் மோடிஜி வந்து ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு, நான் வந்து ஒரு அரசியல் தலைவர் இல்ல, நான் ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒரு உறவுன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவரோட முக்கியமான விஷயம் வந்து பெண்களோட பாதுகாப்பு, பெண்களோட தைரியம் தான் ஒரு தீபமா ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒளிர்விடணும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்காரு. சோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சிய அக்கா முன்னிருந்து நடத்துறது அந்த என்ஜிஓ குழுமத்துக்கே நான் வந்து என்னோட வாழ்த்துக்கள் சொல்றேன். 150 பேர் இதனால பயனடைகிறாங்கன்றது எவ்வளவு பெரிய விஷயம்.
ஏன்னா ஒரு சிலர் அப்பா ஆகிறதுக்கு முயற்சி பண்ற இந்த காலகட்டத்துல அப்பான்றது வெறும் பேருக்கான பெருமைக்கான விஷயம் அல்ல. அது ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பை எடுத்து செஞ்சாதான் அது உண்மையான மகிழ்ச்சி அப்படின்னு உணர்த்துறவர் தான் நம்ம மோடிஜி ஐயா அவர்கள். ஒவ்வொரு வீட்லயும் இனிமே இல்லாமை, கவலை அப்படின்ற இருள் நீங்கி எல்லாருமே சந்தோஷம் அப்படின்ற ஒளி தீபத்தோட குழந்தைகளோட கனவு பலிக்கிறதுக்காக என்னென்ன வேணுமோ அது எல்லாமே நடத்துறதுக்கு நமக்காக நம்ம ஊர்ல நம்ம அக்கா இருக்காங்க, வானதி அக்கா. சோ நம்ம குடும்பத்துல நம்ம ரேஷன் கார்டுல அக்காவோட பேர் இல்லாம இருக்கலாம், ஆனா நம்ம ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு சகோதரியா ஒரு மகளா இருந்து நம்ம எல்லாரையும் அக்கா பாத்துப்பாங்க அப்படின்ற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கா? அப்புறம் என்னங்க இந்த தீபாவளி? என்ன தீபாவளி? 10,000 பட்டாசு இல்லங்க. உங்க எல்லாரோட சிரிப்பு தான் முதல்ல ஒளி வீசணும். அதனால எல்லாரும் நல்லா சிரிச்சு புன்னகையோட ஹாப்பியா இந்த தீபாவளியும் சூப்பரா கொண்டாடுங்க. உங்க எல்லாரோட நானும் இருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் நம்ம எல்லாரும் சேர்ந்து தீபாவளியை கொண்டாடுவோம். ஓகேவா? சத்தமே காணுமே. ஓகே. சோ குட்டி குட்டி வாண்டலாம் எல்லாரும் பட்டாசு வெடிக்கும்போது ரொம்ப பாதுகாப்பா வெடிங்க. வீட்டுக்குள்ள பட்டாசு வெடிக்காதீங்க, வெளியில போய் பட்டாசு வெடிங்க. ஹாப்பியா இருங்க, ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க. உங்க அப்பா உங்க கூட ஒரு காவல் தெய்வமா இருப்பாரு. நம்ம தாத்தா மோடிஜி அவர்கள் நம்மள நல்லபடியா வச்சிருப்பாங்க. சோ பாரத் மாதா கி ஜெய். சந்தோஷமா தீபாவளி கொண்டாடுங்க. நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும் எங்க அழைச்ச எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்க அப்பாவோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் நன்றி. ஆர்மி பேசினாங்க. அதாவது அவங்க பேசும்போது எனக்கும் ரொம்ப ரொம்ப என்னுடைய மாமனார் ஆர்த்தியோட அப்பா, அவரும் நானும் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. திடீர்னு விட்டு போயிட்டாரு ஒரு 3 நாள் முன்னே. ஸோ அந்த ஃபீலிங்ல ஆர்த்தி நீ இருக்க வேண்டாம், குழந்தைங்களோட வா, ஜாலியா இருக்கும், ஜாலியா சந்தோஷமா பேசுவோம், நம்ம அக்கா கூப்பிட்டுருக்காங்க, அவங்களுக்காக நம்ம வரணும் அப்படின்றதுக்காக மத்தியானம் வரைக்கும் ஆர்த்தி அழுதுன்னா வந்தாங்க கார்ல. ஆனா உங்களை பார்த்த உடனே ஒரு பெரிய ஜூஸ் பாக்ஸ் மாதிரி ஆகி ரொம்ப போல்டா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்காகவே அவங்களுக்கு சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு பெரிய கிளாப் நீங்க பண்ணணும். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஆனா ஒரே ஒரு விஷயம், இருக்க போறது ஒரே ஒரு லைஃப், அது எப்போ எப்படின்னு தெரியாது. ஆனா இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா ஜாலியா மற்றவங்களை சிரிக்க வச்சுட்டு யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் உபத்திரமும் எதுவுமே நினைக்காம அழகா ஹாப்பியா இருக்கும். ஓகேவா? சண்டை போட்டு கூடாது. சரியா? சரியா? சத்தமே வரலையே. எல்லாருமே ஹாப்பி அட்வான்ஸ் தீபாவளி சொல்லுங்க.